நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தீபக் இருக்கார்ல, அவர் இருந்து சும்மா இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவரோட முன்னாள் காதலியை சும்மா வச்சு செஞ்சு விடணும்ல. என்னடா சொல்கிறேன், முன்னாள் காதலியா? ஆமாங்க, நம்ம தீபிகா நம்ம தீபக்கோட முன்னாள் காதலி தான். ரெண்டு பேருக்கிடையே ஒரு பக்கம் இந்த சண்டைகள் தான். ஒரு பக்கம் இவங்க போலீஸ், ஒரு பக்கம் அவங்க வக்கீல். அவங்கள இவங்க தவறாக சொல்கிறதும், இவங்கள அவரு தவறாக சொல்கிறதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கிடையே ஒரு புரிதல் இல்லாமல் பிரிஞ்சுட்டாங்க. இப்போ நம்ம விஜய் கேஸில் ஒன்று சேர்ந்துருக்காங்க. இந்த சமயத்தில் நம்ம விஜய் எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்த முடியுமோ ஆட் பண்ணிருக்காங்க. இதனால நம்ம தீபக் சும்மா இருப்பாரா? கோர்ட்டில் போயிட்டு கரெக்டாக சொல்லிடுறாரு, இந்த மாதிரி நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சுன்னு இருக்காங்க. என்னோட கட்சிக்காரர் உண்மையை ஒத்துக்கிட்டு தான் போய் ஜெயிலில் இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் உண்மையை ஒத்துக்கிட்டு இருந்தாலும் அது இல்லை, பொய் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட தனிப்பட்ட விருப்பத்துக்கோசரம் அவரை பிடிச்சி அடின்னு அடிக்கிறாங்க. அப்படியே அவரு ஒத்துக்கிட்டது அவர் பொய்யான ஒரு நிரபராதின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க அடுத்து என்ன பண்ணணுமோ அதை தானே பண்ணணும். ஆதாரங்களை திரட்டி அவர் ஒரு நிரபராதி இல்லைன்னா நிரபராதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும். அதை விட்டு அவரே அடிச்சு நீ இந்த குற்றத்தை பண்ணல, இதை வேறொருத்தர் தான் பண்ணாங்க, அதை யாருன்னு சொல்றோம் அவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லி விட்டுருங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் கொடுமை மேல கொடுமைப்படுத்துறாங்க. இந்த கொடுமையெல்லாம் கேட்கறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் அப்படியே தீபக் போயிட்டு ஒரு பக்கம் அப்படியே சொல்லி விட உடனே பார்க்கணுமே அங்க மனித உரிமையில இருந்து வந்துடுறாங்க. வந்து அப்படியே சும்மா நம்ம தீபிகாவை கிளின்னு கிளிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தீபிகாவை மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்க. தீபிகாவும் கையெடுத்து மன்னிப்பு கேட்குறாங்க கோர்ட்டில் நின்று, ஸ்டேஜில் நின்று. வேற வழி இல்லாமல், ஏன்னா இப்போ அவங்க மன்னிப்பு கேட்கலாம், அடுத்த செகண்டே அவங்களோட வேலை அப்படியே சும்மா டர்ன்னு கிழிஞ்சிரும். அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல, நம்ம மல்லியை பழியும் வாங்க முடியாது. சரி, ஓகே, மல்லியை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம களத்தில் இறங்கியாச்சு. இதுக்கு நாம ஃபர்ஸ்ட் பொறுத்து இருக்கணும். பொறுத்தார் பூமி ஆழ்வார். அதனால பொறுத்திருந்து எல்லாத்தையும் நம்ம ஆடி ஜெயிச்சுக்கலாம். அதை விட்டு நாம அவசரப்பட்டு வாயை விட்டு லாஸ்ட்ல ஒன்றுமே இல்லாமல் போகிறதுக்கு பொறுமை கண்ணா, பொறுமை அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா இருந்து நம்ம ஜெயிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க. இந்த முடிவு நல்ல முடிவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நல்லதொரு முடிவு, நல்லதொரு காலம், எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது போலதான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அது போலதான் ஏற்றுக்கொள்ள போறாங்க. நம்ம வக்கீல் பேசும் விதமும் நமக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அந்த பேச்சு, அந்த வார்த்தை எல்லாமே ஒரு பக்கம் டக்கு டக்கு டக்குன்னு வந்துகிட்டே இருக்கு. நான் பார்த்துக்கலாம், சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் வெளியே தீபக் நின்று இருக்காரு. அந்த நேரத்தில் நம்ம தீபிகா போயிட்டு, டே தீபகே, நீ இப்படி பட்டில தீபகே, உன்னை சும்மா விடல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஐயோ என்ன வேண்டாம் அல்லுறீங்க, ஒரு டைம் மன்னிப்பு கேட்டதுக்கே வா, டேய் நான் உண்மையை கண்டுபிடிச்சிரும், ஆனால் அவன் வாயால் வர வைக்கணும், அவன் ஒரு நிரபராதின்னு நிரூபித்து அவனை தப்பிக்க வைக்கணும் தான் நான் பார்த்தேனே தவிர அவனை கோர்ட்டில் நிறுத்தி அசிங்கப்படுத்தி அவனை ஜெயிலில் தொட்டு சுட்டுட்டு ஒரு போதும் நினைச்சதில்லை. ஆனால் நீ அதை பண்ணிட்டல. இனிமேல் நீயே நினைச்சாலும் விஜயை காப்பாற்ற முடியாது. விஜய் ஜெயில் தான், இனிமேல் ஆயுஷ் முழுக்க அவன் ஜெயிலில் தான் இருக்கணும். நான் மல்லிக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சனே தவிர மல்லியோட உசுறு விஜய்ன்றத நான் மறந்து போயிட்டேன். இப்போ விஜய் ஜெயிலில் போயிட்டு கஷ்டப்பட்டா மல்லியோட உசுறு ஒரு பக்கம் ஊஞ்சல் ஆடும், டிங் 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 டிங்னு. அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல. மல்லி அதவே நினச்சி காப்பாற்ற முடியாமல் டெய்லி அணுவணுவா துடிப்பால. அதுவே அவளுக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனை. இந்த தண்டனையை விட்டு நான் எதுக்கு முட்டாள்தனமாக மல்லியை ஜெயில் தரணும்னு நினச்சேன். ஐயையோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் யோசிக்க ஆரம்பிக்கிறேன். ஏன்னா நம்ம விஜய் மேலே எந்த அளவு காதல் வச்சுன்னு இருக்காங்க, எந்த அளவு ஈர்ப்பு வச்சுன்னு இருக்காங்க, அது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இதை புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே, இந்த இடத்துல குற்றவாளியே இப்போ வந்தாலும் அந்த குற்றவாளியை நம்ம குற்றவாளின்னு சொல்லக்கூடாது, விஜய் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு விஜயவே தீபக் நீ சொன்ன மாதிரி அவரே தான்ப்பா குற்றத்தை ஒத்துன்னு வந்துக்கிறது, அதனால அவர் தான் குற்றவாளி. இனிமேல் நான் எந்த ஒரு ஆதாரத்தையும் தேடவும் மாட்டேன், நீங்கள் எட்டினார் ஆதாரத்தை கோர்ட்டில் கொடுக்கவும் மாட்டேன். முடிஞ்சா உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணி காப்பாற்றிக்கோங்க. இதுக்கு மேலே விஜய் உனக்கோட நேரம் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபிகா நினச்சிட்டு அவங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் ஆளுங்களுக்கு சொல்லிடுறாங்க, இதோ பாருங்க யாருமே விஜய் மேலே கை வைக்காதீங்க, அது வேலைக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் இதுக்கு மேலே நீ போக முடியாது வெளியே, இதுக்கப்புறம் உனக்கு இருக்கு உள்ள அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் சரி ஓகே விஜய் இருந்தேன்னு பரவாயில்ல பார்த்துக்கலாம், நிறைய பிரச்சனைகள், நிறைய இன்னல்கள், நிறைய சிக்கல்கள் எல்லாமே ஒரு பக்கம் பார்த்து தான் நம்ம வந்திருக்கோம். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாதுல்ல, அதனால எல்லாத்தையும் ஒரு பக்கம் தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சு தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அதனால நம்மளுக்கே கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசிட்டு இருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவர் கதிரேசன் இருக்காருல, அவரு அங்கே வராரு. அந்த தீபிகா மேடத்துக்கிட்ட பேசுறாங்க, மேடம் அது யார் கொலை பண்ணாலும் அது கொஞ்சம் அந்த குற்றவாளியை மட்டும் ஜெயிலில் போடுங்க, என்னோட மாப்பிள்ளை எனக்கு வேணும், என் மாப்பிள்ளை இல்லாமல் என் பேத்தி எப்படி இருப்பா, என் பேத்திக்கு அப்பா இல்லைன்னா அவரால் தாங்க முடியாது. ஐயோ சார்
நான் அதுக்காக தான் சார் போராடினேன். ஆனால் என்னை போராடினேன் கோர்ட்டில் நிற்க வச்சு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி மன்னிப்பெல்லாம் கேட்க வச்சாரு உங்கள் மாப்பிள்ளை. அப்படிப்பட்ட மாப்பிள்ளைக்கு நான் சரியான பாடத்தை புகட்டலன்னா அது நல்லா இருக்குமா சொல்லுங்க பார்க்கலாம். அவருக்கு பாடத்தை புகட்டி அவரோட வாழ்க்கையை சிக்கலில் மாற வச்சு அதுக்கப்புறம் எதுக்கடா இந்த மாதிரி பண்ணோம், நம்ம எதுக்கடா வாண்டடா அந்த கேஸில் இன்வால்வ் ஆனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒவ்வொரு நாளும் ஃபீல் பண்ணணும். ஏன்னா அவர் பண்ணது சாதாரண விஷயம் இல்லை, என்னை அசிங்கப்படுத்தினது. அதனால யாரா இருந்தாலும் நான் மன்னிக்கவே மாட்டேன். முக்கியமாக அந்த மல்லி, அவளை மன்னிக்கவே மாட்டேன். ஐயோ மேடம், எனக்கு அந்த மல்லியை சுத்தமாக பிடிக்காது. அந்த மல்லியை பார்த்தாவே ஆகாது. அந்த மல்லி எதுக்கு இந்த வீட்டில் இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கும் பிடிக்கல. அந்த மல்லியை ஃபஸ்ட்டு பிடிச்சி ஜெயிலில் போட்டு சும்மா நண்டா நசுக்கிற மாதிரி நசுக்கணும், அப்போ தான் எனக்கும் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டது என்ன பேசுறது ஏது பேசுதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் தீபிகா வந்து சரி ஓகே கதிரேசன், எனக்கு எதனா உதவி தேவைப்பட்டால் கண்டிப்பாக உங்களை கான்டாக்ட் பண்ணுறேன், வாங்க உங்களை வர வச்சு சும்மா சிறப்பான சம்பவத்தை செஞ்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்காங்க. சரி ஓகே, இப்போ இவங்க 2 பேரும் கூட்டணி ஆகிட்டாங்க. எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, எதிரிக்கு ஃப்ரெண்டுக்கு இவங்க எதிரி. வாவ், என்ன ஒரு காம்பினேஷன் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.